அந்தர்பல்ட்டி அடித்து சி.வி. சண்முகம் அதிர்ச்சியிலே கதறிய அவருடைய ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், பதவி என்பதுதான் தற்போது பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே நீங்கள் ஆதரவு கொடுங்கள், ஆனால் அமைச்சர் பொறுப்போ மற்ற முக்கியமான பொறுப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய கட்சிக்காரருக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்குத்தான் நாங்கள் அமைச்சர் பொறுப்பை கொடுப்போம் என விஜய் மட்டும் ஒரு வார்த்தை இப்பொழுது சொன்னால், இந்த ஆதரவு, இந்த 25 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்குமா இல்லையா? நீங்களே ஒரு சமயம் யோசனை பண்ணிப்பார்கள். நாங்கள் பதவிகள் கொடுக்க மாட்டோம், ஆட்சியிலே பங்கு என்பது கிடையாது, அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது கொடுக்கக்கூடிய சூழல் என்பது இல்லை என விஜய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் இந்த நிலைமை என்பது இப்பொழுது இருக்குமா? அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் உட்பட அனைவருமே அதிமுகவிற்கு திரும்ப செல்வார்கள் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு பதவி என்பது முக்கியமாக தெரிகிறது என எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடத்திலும் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் சி.வி. சண்முகம் என சொல்லி தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்று தினம் சி.வி. சண்முகம் ஒரு பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் அனைவருமே இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கோம் என சொல்லுங்கள் என நமது சி.வி. சண்முகம் காதிலே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார். அதன் அடிப்படையிலே நமது அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அதிமுகவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள், எங்கள் மீது எங்களுக்கு யார் மீதும் வெறுப்பு என்பது கிடையாது, அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் என திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 22 சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கி உத்தரவிட்டது இந்த தரப்பினர், 25 நபர்கள் கூடிய அந்த தரப்பினர். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா 25 எம்எல்ஏக்களையும் நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது சி.வி. சண்முகம் திடீரென அதிமுகவில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என ஒரு பேட்டியை கொடுத்திருப்பதுதான் சமூக வலைதளங்களிலே மிக பரபரப்பாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநர் கூடிய நபரை நேரடியாக சந்தித்து அதிமுக இருக்கக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சித்தாவல் சட்டத்தின்படி நீங்கள் தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை நாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார். சி.வி. சண்முகம் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பாஜக கூட்டத்திலிருந்து நாங்கள் வெளியேறிக் கொள்கிறோம் என அறிவிப்பை கொடுத்தது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு தவறு. அதன் காரணமாகத்தான் உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருப்பதாகவும், அந்த கோபத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். இவர் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது கேள்விப்பட்டதுமே, நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கத்தான் தயாராக இருக்கிறோம், அதிமுக பிளவுவதற்கு எங்களுக்கு விருப்பம் என்பது கிடையாது, பொதுக்குழுவை கூட்டுவோம், பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைவருமே கட்டுப்படுவோம் என தற்சமயம் இறங்கி வந்து அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.